இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இந்த 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 பெண்ணுக்காக வேண்டி ஒரு செகண்ட், ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு செகண்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அழகான புத்தி கூர்மையான ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கணும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். பாவம் அந்த பொண்ணு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கதறி இருக்குது, அதுக்கு சொல்ல ஆளில் போடுறது. நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து என்னை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சார், கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது, குழந்தை இல்லை, பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சார், பயமாக இருக்குது, எனக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குங்க, பாருங்கள் பயம். ஏங்க அது நான் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கேட்குறேன், கணவனோ மாமியாரோ மாமனாரோ யாரோ கேட்குறேன், அது என்ன ஜெராக்ஸ் மிஷினா? ஒரு பக்கம் வெள்ளை பேப்பர் விட்டு இன்னொரு பக்கம் 1+1 ஆர் 1+2 காப்பி கொடுக்கறதுக்கு. ரத்தமும் சதையும் நரம்பும் உணர்வும் கூடிய ஒரு மனுஷ ஜென்மம் அது. வேற எங்கேயோ பிறந்து 20 வருஷம் 30 வருஷம் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி தம்பின்னு வாழ்ந்த ஒரு பொண்ணு புது இடத்துக்கு வரும்போது ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்க வேண்டியது கணவனோட முதல் வேலை. நான் இருக்கேன்னு அரவணைக்கணும், இந்த பயம் போகும். குழந்தை பிறதுக்காண்டிய தாம்பத்தியம் முதல்ல அந்த பயம் போனால் ஒரு அன்பு ஒரு கணவன் மேலே, அந்த அன்பு காதலாம் பிறந்து காதல் ஒரு தாம்பத்தியம் மாறும். அதுலேருந்து வர்றது தான் குழந்தை. இப்படி தான் குழந்தை வரும். இவன் உள்டாவாக குழந்தை எதிர்பார்க்கறது. தாம்பத்தியம் வச்சா உடனே குழந்தை வந்துடும். எப்படி வரும்? ஒரு டென்ஷனையும் பயத்தையும் அந்த பொண்ணு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா யுட்ரஸுக்கு தேவையான கர்ப்பப்பைக்கு தேவையான ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோன் எப்படி சுரக்கும்? அந்த பயம், அந்த பதட்டம், டென்ஷன் மாசம் மாசம் இருந்துகிட்டு இருந்தால் எப்படி வேலை செய்யும் கர்ப்பப்பை? ஏன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த டென்ஷன் அந்த பொண்ணுக்கு? பாவம் அது. நீங்க கொடுக்க கொடுக்க அந்த கர்ப்பப்பை வேலை செய்யாது. தேவையில்லாத நச்சு ஹார்மோன்கள் சுரந்து கர்ப்பப்பையை வேலை செய்ய வேணா செஞ்சிடும். டிலே ஆகிட்டு தான் இருக்கும். காரணம் வந்து அந்த பொண்ணு கிடையாது, நீங்க தான். நீ கொடுக்குற டார்ச்சர், டென்ஷன். ஏன் இப்படி ஒரு நிலைமை? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு வருஷத்துல என்ன அவசரம் உங்களுக்கு இப்படி? அந்த கணவன் என்ன பண்றான்னு தெரியல எனக்கு வந்து. பாவம் அது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க கூட வசதி இல்லை சார்ன்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய பொண்ணு. தயவு செய்து அந்த பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஆனந்த நிலையில தான் அந்த அன்பு, காதல், தாம்பத்தியம், குழந்தை இது வரும். இல்லைனா அது கஷ்டம். உங்களுக்கு தான் டிலே ஆகும். நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது. நீங்கள் டென்ஷனையும் பயத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறப்ப அந்த நச்சு ஹார்மோன் சுரந்துக்கிட்டே இருக்கும். யுட்ரஸ் வேலை செய்யாது. தயவு செய்யுது ஒன்றும் அவங்கள தனியாக இருக்க விடும், கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அவங்க. அப்போ தான் குழந்தை பிறக்கும், உங்களோட குளம் தலைக்கும். அது போல புரிஞ்சுங்க. போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அந்த பொண்ணை. ஸோ நான் வேண்டுகோள் வைக்கிறது, அந்த பொண்ணுக்காக வேண்டி ஒரு செகண்ட் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. அழகான ஸ்மார்ட்டான க்யூட்டான புத்திசாலியான குழந்தை பிறக்குன்னு வேண்டிக்கிங்க. முடிச்சா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போடுங்க, அழகான குழந்தை பிறக்கும் வாழ்த்துக்கள். நான் போடுறேன், அதே மாதிரி நீங்களும் போடுங்க ப்ளீஸ். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.